நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு ஆரம்பிக்கிற பொழுது கூட்டத்தை சேர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அரசியல் சூழ்நிலையினால பல கூட்டணிகளை வைத்து இன்னைக்கு கட்சி இந்த நிலைமையில இருக்கு. கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியை விட்டு பாமக வெளியேற முடியாது, காம்ப்ரமைஸ் ஆகித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதிமுக பாஜக பாமக இந்த கூட்டணியை வைத்து கொண்டு திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாதுன்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பதவியை போட்டாங்கன்னா அதை வந்து கட்சி வந்து அது எல்லாருக்கும் மாநில பதவி வேற ஆள் ஆறு வேணும்ல உங்களுக்கு. அருண்ராஜ் வந்து நீங்க வெளியில் தெரிகிறவங்களுக்கு வந்து கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியலாம், ஆனா ரொம்ப நாளா கட்சிக்குள்ள தான் இருக்கிறார். சொல்ல போனா ஜானவரகை சாமியை விஜய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அருண்ராஜ் தான். டெல்லியில் ஏதாவது காரியங்களை சாதிக்கிறதுக்கு அவர் மூவ் பண்ணுவார். அவர் பாஜகவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான். பாஜகவினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் விஜய். விஜய் ஏன் இறங்கியிருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர் வாக்குகள், தலித் வாக்குகளுடைய புதுசாக வரக்கூடிய இளைஞர் வாக்குகளை விஜய் வைத்து வாங்கக்கூடிய. எத்தனை கூட்டத்துக்கு போய் அப்படியே யாரும் தள்ளிட்டாரு, அவரு எத்தனை போராட்டங்கள் களத்துக்கு போயிருக்கு, எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு, எத்தனை சிறைச்சாலைக்கு போயிருக்காரு, ரோட்ல போறப்ப என்ன பண்ணி போறாங்க, எதுக்கு பாதுகாப்பு, பிளாக் கார்ட்ஸ் பாதுகாப்பு தான், லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு தான். விஜய்க்கே நல்லா தெரியும் நம்மளால ஜெயிக்க முடியாது. பவர் ஸ்டார் அவருக்கு ஒருத்தர் இருந்தார், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக போறாங்க கொஞ்சம் சொல்லிட்டு தான் தெரியுமா உங்களுக்கு. எனக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு தான் போட்டிங்க, அதே கணக்கு தான் இங்கே. பவர் ஸ்டாரும் டிவிக்கே ஒன்று, தமிழ் என்னன்னு வச்சுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். பாமக கட்சிக்குள்ள அன்புமணி ராமதாஸ் இருவருக்குமான அந்த பிரச்சனைகள் வந்து நீண்ட நாட்களா ஓடிட்டு இருக்கு. இப்போ முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. நேற்று அமித்ஷா வந்து மதுரை வருகை. ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், ஆனா அது எங்க வரும் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாதுங்கிறாரு. இது எப்படி பாக்குறது? ஒரு சமூக நீதி இயக்கத்தை கட்டமைக்குங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர். பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு ஆரம்பிக்கிற பொழுது அன்னைக்கு அந்த கட்சியில் இருந்தவர்கள்லாம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து அந்த கட்சியில் எல்லாவரையும் அரவணைத்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அது காலப்போக்கில் அரசியல் சூழ்நிலையினால பல கூட்டணிகளை வைத்து இன்னைக்கு கட்சி இந்த நிலைமையில இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இந்த கட்சி வந்து ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணி வேணாங்கிறார். ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறார். இப்போ என்னன்னா பாஜக என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாட்டில் நம்மளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி உட்கட்சி பிரச்சனையில் சிக்கிச்சுன்னா நமக்கு பெரிய பாதிப்பு, அதை சமாதானம் பண்ணணுங்கிறக்காக தான் குருமூர்த்தி அமைச்சு சமாதானம் பண்ணுறாங்க. இப்போ சமாதான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிலே ஆல்மோஸ்ட் அவர் காம்ப்ரமைஸ் ஆகித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்கிற. தைலாபுரத்திலே சந்திச்சாரு, சென்னையிலே சந்திச்சிருக்காரு. ஆனா அவருக்கு வயதும் ஒரு பிரச்சனையா இருக்கு. எப்படி சமாளிக்க போறாரு சார்? காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. அதான் அவருடைய பேச்சுக்கள்லாம் நிறைய தடுமாற்றங்கள் பார்க்க முடியும். நீங்க அதுக்காக தான் குருமூர்த்தி போன்றவர்கள் அமைச்சிருக்காங்க. அவர் பேச்சுவார்த்தை பண்ணி அவர் சமாதானம் பண்ணக்கூடிய வேலையில இருக்கிறாங்க. சமாதானம் பண்ணி முழுவதுமாக அன்புமணி கையில வந்துடும், அவ்வளவுதான். இது வந்து பெருசா பிரச்சனையா போகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ கையில வந்துருச்சுன்னா இவங்களுமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி விட்டு பாமக வெளியேற முடியாத கட்டாய சூழ்நிலையில் இருக்கு. அப்படிங்கும்போது அதில் வாய்ப்பே இல்லை. அந்த கூட்டணியில் தான் இருக்கும், அந்த கூட்டணியில் தான் இருப்பாங்க. தேவைப்படுகிற பொழுது ஒன்றும் சில கட்சியை கூட்டு வருவாங்க. ஏன்னா அதிமுக பாஜக பாமக இந்த கூட்டணியை வைத்து கொண்டு திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாதுன்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வீழ்த்த முடியாது, இன்னும் வலுவான கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப கூட்டணியை ஒன்றும் சேர்க்கத்தான் பார்ப்பாங்களோ ஒழிய இருக்கிற கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனையை வந்து அவங்க வந்து அப்படி ஒத்துக்குருவாங்க. அப்போ கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்வாங்க. சரிப்பா, 4 வருஷம் திமுகவுடைய ஆட்சி முடிஞ்சிருக்கு, மாற்றம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க ராமதாஸ் ஐயா கிட்ட. நிச்சயமா வருங்கிறாரு. ஆனா அவர் தன்னை மறந்தே ஏதோ பேசணும்னு சொல்லி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க அது? அவருடைய வயோதிகம் ஒரு காரணம். அவர் மூத்த அரசியல்வாதி, நிலையான பதில்கள் அவர்கிட்ட வயோதிகம் காரணமான சில வார்த்தைகள் தடுமாற்றமா வருது. அது இயற்கை தான், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் இவங்க மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள் என்னன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது, விலகிக் கொள்வது நல்லது. ஆனா ஒன்றும் வந்து இந்த ஒரு அடிமட்டத்திலேருந்து மேலே வர்றாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னன்னா கடைசி நிமிடம் வரை தன்னுடைய பவர், தன்னுடைய செல்வாக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரை தன்னுடைய பவர் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா பிள்ளையோட சந்திச்சது மட்டும் ஒரு ரகசியம், நான் சொல்ல முடியாதுங்கிறாரு. அது என்னன்னா இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பஞ்சாயத்து. உடனே வந்து சமாதானம் ஆயிட்டோம்னு சொன்னோம்னா வந்து நல்லா இருக்காதுங்கிறதால அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது 2 பேருக்கும் நடந்த பிரச்சனையே சில பேர் தகவல் வருது அப்படின்னா சொத்து ரீதியாக பிரச்சனை, ரெண்டாவது கட்சி முழுவதுமாக அங்கே போயிடுச்சு, தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக முகுந்தன் இருக்குன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனை தான். அப்படிங்கும்போது இது ஆல்மோஸ்ட் இது ஃபைனல் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எண்டு கார்டு முடிஞ்சிருச்சு. எண்டு கார்டு முடிஞ்சு அவர் சமாதானம்
பண்ணிட்டாங்க அவர், அவ்வளவுதான். சார் இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கட்சி தாவேகா, அதில் தொடர்ந்து நிர்வாகிகள்லாம் வந்து புதுசாக பார்க்க முடியுது. ஒரு மூத்த அதிகாரி வந்து ராஜினாமா பண்ணி தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காகவே தாவேக்கால இணையறதா தகவல் வந்துச்சு. அது கிட்டத்தட்ட உறுதியாகி இன்னைக்கு அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அறிக்கையிலையுமே வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கு கீழே தான் இவர் இருப்பாருங்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அருண்ராஜ் வந்து நீங்கள் வெளியில் தெரிகிறவங்களுக்கு வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், ஆனால் அவர் ரொம்ப நாளாக கட்சிக்குள்ளே தான் இருக்கிறார். அப்படியா? ஆமாம், கட்சிக்கு பெரிய ஆலோசகராக ரொம்ப நாளாக கூட இருக்கிறாரு, ஆதரவாளராக இருக்கிறாரு. இந்த கட்சி டெல்லி சம்மந்தப்பட்ட கட்சி ரிஜிஸ்டர் பண்ணுற வேலையை, இந்த ஒய்பிரிவு பாதுகாப்புக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஒரு ஆலோசகராக இருக்கிறாரு. சொல்லப்போனால் ஜானவரகசாமியை விஜய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அருண்ராஜ் தான். அதனால் கட்சிக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாக கட்சியில் ஒரு வெல்விஷராக இருக்கார். அவர் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு சில பிரச்சனைகள், அதனால் அவர் கட்சி அரசு பதவியில் இருக்க முடியல, நேரடியாக வந்திருக்கார். பிகைண்ட் த ஸ்க்ரீனில் இருந்தவர் ஃப்ரண்ட் த ஸ்க்ரீன் வந்திருக்கிறார், அவ்வளோதான். ரெண்டாவது நிறைய பேர் இன்றைக்கி ஒரு 3-4 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு சேர்ந்துருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு அட்வொகேட் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அந்த அட்வொகேட்லாம் கூட இவருடைய லீகல் அட்வொகேட் யாரு? அருண்ராஜ். விஜயினுடைய பர்சனல் அட்வொகேட் தான் இன்னைக்கு அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறார். என்னன்னா, நீ கட்சியோட பொருளாளர் வந்து அவரோட ஆடிட், செயலாளர் வந்து ஒரு மன்ற செயலாளர். இப்போ லீகல் விங்கு ஒருத்தர் அட்வைசராக போட்டிருக்காங்க போல, நீ சேர்ந்திருக்காரு. அவர் வந்து அவருடைய லீகல் அட்வைசர். நீ எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பதவியை போட்டாங்கன்னா அதை வந்து கட்சி வந்து எல்லாருக்கும் மாநில பதவி வேற ஆள் வேணும்ல உங்களுக்கு. ராஜலட்சுமி ஒரு அம்மா சேர்ந்திருக்காங்க. அதிமுகவில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அந்த அம்மா, ஜெயலலிதா இருந்த காலத்தில். இப்போ இடையில கொஞ்சம் அப்படி ஒதுக்கி இருந்தாங்க. அவங்க எதுக்கு இங்கே வந்துருக்காங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, ஒரு நல்லா வழக்கறிஞராக இருந்தவங்க, அதிமுக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தவங்க தான். இப்போ அவங்களும் வந்து கட்சி இருந்திருக்காங்க. ஒரு 2-3 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க போல். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு. இதனால் வந்து டிவிகே வளர்ச்சி அடைந்து விட்டது, டிவிகே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிரும் அப்படின்றது வந்து டிவிகேல இருக்கவங்க நம்புவாங்க. இல்லை, இது எப்படி மாற்றம் ஏதாவது கிடைக்குமா? தாவேக்காக்கு ஏதாவது மாற்றம் நிகழப் போகுதா? இல்லை, மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களா அப்படி பார்க்கணும். நீங்கள் கட்சியில் யாருனாலும் சேரலாம். இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்கு பின்னாடி ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் ஒரு கட்சியில் சேர்றீங்க அப்படின்னா உங்களை வைத்து அந்த கட்சிக்கு ஆதாயமாக இருக்கணும். இவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ சேர்ந்திருக்க ஆட்கள் யாருமே இனிமேல் தான் இவங்களே மக்கள்கிட்ட போய் சேரணும். இவங்களை யாருன்னு இவங்க தான் முதல் இப்போ போய் இப்போ அவங்க சொல்லணும். ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்காரு, கட்சிக்கு வேணால் அவர் பயன்படுவார். ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்கிறதுனால லீகலாக ஏதாவது ஒப்பீனியன் கேட்கறது, யாராவது கேச கட்சி போட்டாங்கன்னா எடுக்கிறதெல்லாம் பண்ணலாம். தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா போய் பார்க்கறதுக்கு அந்த கட்சிக்குள்ளே வேலை பார்க்கலாம். மக்கள் செல்வாக்குள்ள நபர்களா? இப்போ ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் வந்தாருன்னா ஒரு மாவட்டமே அவருக்கு பின்னாடி திரண்டு வரும். அவர் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஓட்டு விழுகும் அப்படின்னு மக்கள் செல்வாக்குள்ள நபர்களா இவர்களெல்லாம் கேட்டால் இல்லை. இப்போ இவர்களே இனிமேல் தான் டிவிக்கு வச்சு உள்ளே வரணும். அப்போ இதனால கட்சி என்ன வரும்? இது வந்து ஒன்றும் புதுசாக நடக்க போறது இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காரு. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப 10 பேர் சேர்றதா செய்வாங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிப்பு எத்தனை பேர் சேர்ந்தாங்க தெரியுமா? பெரிய பெரிய இலக்கியவாதிகள். அந்த நபர் ஒருத்தாங்கிற ஒரு பாலிடிக்ஸ்க்கு ஒருத்தான நபரா? இல்ல, யாரு கேட்குறீங்க? அருண்ராஜ் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவர் கட்சிக்கு ஒருத்தா இருப்பாரு. அதாவது லீகலா ஏதாவது மூவ் பண்றதுக்கு, டெல்லியில் ஏதாவது காரியங்களை சாதிக்கிறதுக்கு அவர் மூவ் பண்ணுவார். அவர் பாஜகவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான். அப்படியா? ஆமா, நிறைய எல்லாரும். இப்போ இதுல ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அமித்ஷா வருகை வந்துட்டு போயிட்டாரு, அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பை முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. இல்லை, அதெல்லாம் அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தமிழ்நாட்டில் டிவிகே தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி தலைவர் இருக்காங்க, இவருக்கு மட்டும் ஏன் ஓய்வு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இவருக்கு என்ன இங்கே த்ரெட்டிங் இருக்கு? என்ன பாதுகாப்பு இல்லை? எத்தனை கூட்டத்துக்கு போய் அப்படியே யாரு தள்ளிட்டாரு? இவர் எத்தனை போராட்டங்கள் களத்துக்கு போயிருக்காரு? எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு? எத்தனை சிறைச்சாலைக்கு போயிருக்காரு? ரோட்டில் போகிறப்ப என்ன பண்ணி போகிறாங்க? எதுக்கு ஒரு பாதுகாப்பு? பிளாக் கார்ட்ஸ் பாதுகாப்பு பார்த்ததா? லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு பார்த்ததா? ஓய்வு பாதுகாப்பு நீங்கள் நானும் கேட்டால் கொடுத்துருவாங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம். மிலிட்ரி மேன் நைட் அண்ட் டே உட்காந்து 6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி கொடுக்குறாங்க? அப்போ அதெல்லாம் சந்தேகம் வருதுல்ல உங்களுக்கு. பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறாருன்னு தான் இவருடைய பல இடங்கள் நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். பாஜகவோடைய பி டீமாக தான் விஜய் செயல்படுகிறார். பாஜகவினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் விஜய் ஏன் இறங்கியிருக்காங்க அப்படின்னா, இஸ்லாமியர் வாக்குகள், தலித் வாக்குகளுடைய அது புதுசாக வரக்கூடிய இளைஞர் வாக்குகளை விஜயை வைத்து வாங்கக்கூடிய வாக்குகள், அதை சிதறடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. நேரடியாக அந்த வாக்குகள்லாம் பாஜக அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளாக மாறி வேற பக்கம் போகும். அது இடையில வந்து ஒரு செக் டேம் மாதிரி வச்சு அதை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை தான் விஜய் செய்கிறாங்க. விஜய் அரசியல் நம்ம நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அம்பேத்கர், பெரியார், ஒரு பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண், இந்த கார்னர் தாண்டி போய் தமிழ்நாடு எத்தனை சமூகம் இருக்குது? ஏன் அங்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த எல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த தலைவர்கள்லாம் போட்டோ வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுடைய டார்கெட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சுன்னா அந்த வாக்குகளை வாங்கி நீங்கள் ஸ்பாயில் பண்ணணும். விஜய்க்கே நல்லா தெரியும் நம்மளால ஜெயிக்க முடியாது. விஜய் தனியாக சொல்கிறேன், விஜயே சட்டமன்ற உறுப்பினராக தனியாக நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கு விஜய் தெரியாதா? அப்படியே கட்சி நடத்திட்டு போகிறாரு. விஜய் தனியாக நிற்கிறார் தமிழ்நாட்டில். அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வீண் ஒரு தொகுதியில்
ஜோசியக்காருக்கு குடிச்சு கொடுத்த 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து வேளச்சேரியா விக்கிரவாண்டியா விருகம்பாக்கமோ இல்லை ஏதோ ஒரு ஊர் விங்கிற ஒரு ஊரில் அவர் கொடுத்த திசையை நோக்கி அந்த தொகுதி திசையெல்லாம் சொல்லுவாங்க ஜோசியக்காரங்க, இந்த திசையில தொகுதி இருக்குது, அந்த திசையில போய் நின்னீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அந்த பச்சை கலர் சட்டை போட்டால் ஜெயிச்சிடலாம், மஞ்சள் கலர் சட்டை போட்டால் ஜெயிச்சிடலான்னு ஐடியாலாம் கேட்டு தமிழ்நாட்டில் இருக்க எந்த தொகுதியில் போய் விஜய் நின்னாலும் அவரை ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும். நமக்கு தெரியாதோ இல்லையோ விஜய்க்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஒரு குறைஞ்சபட்சம் 40-35% மேலே வாங்கினா தான் தனியாக ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். அப்படி இவருடைய கால்குலேஷன் பிரகாரம் இவங்க எடுத்த கருத்து கணிப்பு பிரகாரமே 6-7 மக்களே கூட பார்க்கல 6-7% தாண்டாது. அப்போ விஜய்க்கு தெரியாதா நம்ம தனியாக நின்னா நம்ம தோத்துக்கிறோம் அப்படின்னு ஏன் நிற்கிறாரு? விஜய் கொடுக்கப்பட்ட வேலை அவ்வளோதான். அந்த 5-6% வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் தலைமுறை ஓட்டு, அது இஸ்லாமியர் ஓட்டு, தலித் ஓட்டுகளை வாங்கி அதை அங்கே போகிற ஓட்டுது, அது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஓட்டு, திமுக கூட்டணிக்கு போகிற ஓட்டு, அதை நீங்கள் இடையில நின்று ஸ்பாயில் பண்ணி விடுங்க அப்படின்னு விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அசைன்மெண்ட்லாம் வேலை பார்க்குறாரு. ஒரு படத்துக்கு என்ன 300 கோடியா 100 கோடியா 150 கோடியா 2 படம், ஒரு வருஷத்துல 2 படம் நடிப்பீங்களா, 2 படத்துக்கு நான் பேமெண்ட் வாங்கிக்கங்க, தனியாக நில்லுங்க, ஓட்ட பிரித்து விடுங்க, எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சில படத்தை போய் நடிக்க போங்க. இல்லை பிரேமலதா விஜயகாந்த் கூட இப்போ சமீபத்தில் நேற்று கரூரில் ஏதோ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, விஜயோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா, நாங்கள் ஏங்க கூட்டணி வைக்கணும், நாங்கள் ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு, அவர் தான் என்ன தேடி வரணும்ன்ட்டு. அதாவது வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கக்கூடிய தேமுதிகவே அப்படி பேசுகிறப்ப இவங்க எப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க திமுகவுக்கு எதிராக, அப்படி அதுங்கிற ஒரு கேள்வி. அதுதான் காமெடி, உச்சபட்ச காமெடி. ஒன்றும் நீங்கள் தேர்தலுக்கு வரல, தேர்தல் அரசியலை சந்திக்கல, களத்துக்கு வரல, ஒன்றும் பெர்சன்டேஜ்னு ஆதாரப்பூர்வமான இது கிடையாது, ரெக்கார்ட் கிடையாது. அப்படி இருக்கப்ப ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியை வந்து நான் வந்து இந்த பவர் ஸ்டார் அவருக்கு ஒருத்தர் இருந்தார், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக போகிறேன் கொஞ்சம் சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு தான் போட்டின்னு, அதே கணக்கு தான் இங்கே திமுக நான் வீழ்த்த போகிறேன்னு சொல்கிறது வந்து பவர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரை வீழ்த்த போகிறான்னு சொன்னார் இல்லையா? நகைச்சுவையாக எடுத்துக்கலாங்கிறீங்களா? நகைச்சுவையில் எடுக்க நீங்கள் நல்லா சத்தம் போட்டே சிரிக்கலாம், அது மாதிரி தான் எடுத்துக்கலாம். திமுகங்கிற ஒரு 50 வருஷ கட்சி, அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஜெயிக்கிற தோக்குறதை விட்டுருங்க, கட்டமைப்பு இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கட்டமைப்பே இல்லை, ஒன்றும் மாவட்ட செயலர் பல இடங்களில் போடல, நிர்வாகிகளே போடல, ஒரு 7500 பூத் ஏஜென்ட் உங்களால் திரட்ட முடியல, ஸ்கூல் லீவில் அந்த பசங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, அவன் உள்ளே விடணும் அழுதுகிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்து பவுன்சர்ஸ்ட்டை. நீங்கள் வந்து திமுக வீழ்த்த போகிறேன்னா கொஞ்ச நாள் பவர் ஸ்டார் சுற்றிக்கிட்டு இருந்தார், ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு நான் தான் போய் எனக்கும் சூப்பர் ஸ்டார் தான் போட்டிக்க, வேறு யாருக்கும் போட்டி இல்லைன்னு இருந்தார். கடைசியில் என்ன ஆச்சு? அதே மாதிரி தான் டிவிக்கு, பவர் ஸ்டாரும் டிவிக்கே ஒன்று, தமிழ் என்னன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த புதிய நபர்கள் வரது போகிறது சகஜம், எந்த வித மாற்றம் அரசியல் நேரத்தில் பல கட்சி வரும், லெட்டர்பேட் கட்சி புத்துயிர் பெற்று எழும், பல பேர் பல கட்சியில் போய் சேருவாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ இவங்க சேர்ந்ததுனால ஆனால் தொண்டர்கள்லாம் பதற வேணாங்கிறீங்க. யாரும் பதறாதீங்க, ஒரு மாற்றமும் நடக்காது. இவங்களுக்கு பின்னாடி பெரிய மக்கள் செல்வாக்கும் யாரும் கிடையாது. எல்லாரும் அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, ஒரு ரிட்டையர்டு அரசியல்வாதிகள், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ரிட்டையர்டு எம்எல்ஏக்கள் இவங்க வந்து சேர்ந்துருக்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்தவொடனே சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அப்படியே ஒரு ஓட்டு போட்டுருவாங்களா? இவர் சொன்னோடனே ஒரு சட்டமன்ற தொகுதியில் அப்படியே வந்து வாக்கு சதவீதம் அதிர்ச்சிருமா? ஒன்றுமே நடக்காது, எதுவும் பதறப்படாதீங்க. 26 தேர்தலுக்கு பிறகு தளபதி விஜய் அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாரு, அதான் நடக்க போகுது. பல்வேறுகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.